Audio Jungle. கிறிஸ்துவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அனைவரும் அவருக்கென்று வைராக்கியமாக இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கின்ற பொழுது நம் நிமித்தம் ஒரு கூட்ட ஜனங்கள் மெய் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். இந்த மாதத்தின் துவக்கத்துல நான் நினைக்கிறேன் 9ஆம் தேதி என்று நினைக்கிறேன், நம்முடைய திருமண்டலத்தின் மூலமாக கடந்த நாட்களில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அப்படிதானே? எத்தனை பேர் நம்ம கலந்து கொண்டோம்? நம்ம திருச்சபையிலிருந்து எவ்வளவு பேர் போயிருந்தோம்? கொஞ்சம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் போனோம்? அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சுதா? அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சா? ஆமாவா இல்லையா? கேட்கல, சத்தம் வரல, வராதுல்ல. அது எப்படி நம்ம கலந்துக்கிடணும்? கிறிஸ்டியானிட்டிக்கு விரோதமாக இந்த நாட்களில் துணிகரமான அநேக காரியங்கள் நடந்துட்டு நம்மள சேஃபா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிதானே? சேஃபா இருக்கிறோம் சொல்ல முடியாது. காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு, சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு, சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக எழுப்பி கொண்டு இருக்கிறது. எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, எனக்கு அதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, திரள் கூட்ட மராட்டி மக்கள் கலந்து கொண்டார்கள். ஆமென். அதான் வேணும். இந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல மராட்டி மக்கள் எழும்பணும். தூங்கி கொண்டிருந்த கிறிஸ்தவங்களாகிய நம்ம மராட்டி மக்களை எழுப்பி விட்டு இருக்கிறாங்க. எதுக்குமா? ஜெபம் பண்ண, ஜெபிக்க. இன்னைக்கு திரள் கூட்ட மக்கள், மராட்டிய மக்கள் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்துல போலீஸ் கமிஷனர் அலுவலகம் முன்பு மராட்டி மக்கள் கூடி வொர்ஷிப் பண்ணாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? இதே மாதத்தில் நடந்த சம்பவம். ஒரு இடத்தில் ஆலய ஆராதனைக்கு தடை, தேவையற்ற சில பிரச்சனைகள். போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தின் முன்பாக ஜனங்கள் கூடி என்ன செஞ்சாங்க? வொர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடந்த நாட்கள்ல பிலாய், சத்தீஸ்கர் மாநிலம், அங்க ஒரு பிரச்சனை. போலீஸ் அலுவலகம் முன்பு வொர்ஷிப் பண்ண மக்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை மகிமையாக வெற்றி சிறக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த தொழுவத்துக்குள்ள வராம அநேக மக்கள் இருக்கிறாங்க, திரளான மக்கள் வெளியே கிடக்கிறாங்க. அவங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக வரணும், அவர்களும் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க வேண்டும், அவர்களும் கிறிஸ்துவின் மார்க்கத்தை கை கொள்வதற்கு நீங்களும் நானும் ஒரு மாடலாக மாறணும். நாம இருக்கிற சொசைட்டில, நாம இருக்கிற நமக்கு பக்கத்து வீட்டுல நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படி பக்கத்து வீட்டோட அந்த ரிலேஷன்ஷிப் என்ன? அந்த உறவு முறைகள் என்ன? நம்ம ட்ரெயின்ல ஜேர்னி பண்றோம், ஊருக்கு போறோம். சரியா? ஒரு சிம்பிள் ஒரு லாஜிக் சொல்றேன். இங்க இருந்து ட்ரெயின்ல நம்ம ஊருக்கு போறோம். எவ்வளவு நேரம் ஆகும்? திருநெல்வேலியில போய் இறங்கல, வள்ளியூர்ல போய் இறங்க எவ்வளவு நேரம் ஆகும் ஜேர்னி? 36 hours. அப்படிதானே? 36 மணி நேரம் ஆகுது. இந்த 36 மணி நேரம் நீங்க இருக்கிற அந்த 6 பேர் அல்லது 8 பேர், அந்த கோச்சில் ஒரு 72 பேர் வைங்களேன். நீங்க இருக்கிற அந்த 6 பேருக்குள்ள நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேர் இருந்தா கூட 2 பேர் யார் இருப்பா? ஹலோ, சும்மா பேசுங்கக்கா. நான் வேற யாரும் கிடையாது. சொல்லுங்க, வேற யாரு இருப்பா? அதர் பேசஞ்சர்ஸ், வேற ஒரு ஸ்டேட்ல உள்ளவங்களா இருக்கலாம், அல்லது இதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள தமிழ் மக்களா இருக்கலாம். நீங்க எத்தனை பேர் அவங்களோட நீங்க பேச்சு துணையில ஆண்டவருடைய அன்பை சொல்லிருக்கீங்க? 36 மணி நேரம் டைம் கிடைக்கல. நீங்க வேற ஒண்ணும் செய்யண்டாங்க. இந்த பைபிள் எடுத்து வாசித்து பாருங்களேன். நீங்க டிராவல் பண்ணும் பொழுது நீங்க இந்த பைபிளை மட்டும் எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அவங்க புறஜாதியா இருந்தா நிச்சயம் உங்களை சில காரியங்களை கேட்பாங்க. இதை நான் அநேக முறை ட்ரை பண்ணிருக்கேன். நம்ம காஸ்பல் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க காஸ்பல் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. காஸ்பல் இந்த பைபிளை நீங்க எடுத்தா நிச்சயம் இதன் மூலமாக வெளிப்படும். ஆமென்.
சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நான் ஊருக்கு போயிட்டேன். என்னுடைய அண்ணன் மகளுடைய திருமணம் நடத்த வேண்டி இருந்துச்சு ஊர்ல. நான் திருமணத்தை நடத்தி முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம், ஃபேமிலியா வந்துட்டு இருக்கோம். ட்ரெயின்ல வந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ட்ரெயின் காலையில் 5 மணிக்கு திருநெல்வேலியில. அதனால நைட்டு ஃபுல்லா தூங்க முடியல. ஏன்னா வீட்டுல வந்து கிளம்பி எல்லாம் எடுத்து ட்ரெயின் இறங்கணும்னு சொல்லி ட்ரெயின்ல எல்லாம் ஏறி பிள்ளைங்க எல்லாம் அப்படியே ஜோ பண்ணிட்டு படுத்தாச்சு. 5-5:15 ஜோ பண்ணிட்டு பிள்ளைங்க படுத்துட்டாங்க. நான் முழிச்சிருக்கிறேன், பைபிள் வாசிட்டே இருந்தேன். நாகர்கோவில் கிராஸ் ஆச்சு இந்த ட்ரெயின். ஒரே ஒரு பேசஞ்சர் வந்து அங்க இருந்து ஒரு ஐயா ஏறுறாங்க. அவங்க 3 பிள்ளைங்க. 3 பேர் எங்க இருக்கிறாங்கன்னா குஜராத்ல 2 பேர், ஒருத்தர் நாகர்கோவில் இருக்காங்க. நாகர்கோவில் உள்ளவங்க. நான் அப்படியே பைபிள் வாசிச்சுட்டு அவங்களோட பேசிட்டு நீங்க யாரு என்னன்னு சொல்லி பேசிட்டே இருந்து சில காரியங்களை அப்படியே பேசிட்டு இருந்தேன். நான் பைபிள் வாசித்து முடிச்சேன். அப்ப அவங்களே ஒரு வார்த்தை கேட்டாங்க, நீங்க யாரையா அப்படின்னாங்க. சோ அண்ட் சோ இந்த மாதிரி ஆண்டோடைய ஊழியத்தை செய்யறோம்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்களும் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லி படுத்தாச்சு. ஒரு 11-11:30க்கு நான் மறுபடியும் எந்திரிச்சு இந்த பைபிளை வாசித்துட்டு இருந்தேன். அதன் பின்பு முழித்தவர் என்னோடு நிறைய காரியங்களை பேச ஆரம்பித்தார். நான் அவருக்கு எந்த காஸ்பலும் சொல்லல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நான் சொல்லல. இதை எடுத்து நான் வாசித்து கொண்டு அநேக காரியங்கள், நம்முடைய ஃபீல்டில் நடக்கிற காரியம், மிஷனரிகள் செய்யற காரியம் எல்லாம் பேசிக்கொண்டே வந்துட்டு இருக்கும் பொழுது பிள்ளைகள்லாம் எழுந்தாங்க, சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவருக்கு ஒரு காரியம் கேட்டோம், சாப்பாடு கொண்டு வந்தீங்களா, சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்டோம். இல்ல என் மனைவி இறந்துட்டாங்க, நான் சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வரல, போற வழியில ஏதாவது சாப்பிட்டுக்கிடணும் அப்படின்னாங்க. அப்ப அடுத்த ஒரு கேள்வியை நான் கேட்டேன், எங்க கூட நீங்க சாப்பிடுறீங்களா அப்படிங்கிற ஒரு காரியம் கேட்டேன். அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார். அது உண்மை தானே, டிராவல் பண்ணும்போது என்ன செய்ய முடியாது, யாரும் சாப்பாடு கொடுத்தாலும் வாங்க முடியாது. நான் திரும்பவும் ஒரு காரியம் கேட்டேன், நம்ம 2 பேரும் ஒரே பார்சல்ல சாப்பிடலாமா அப்படின்னு சொல்ற காரியத்தை கேட்டோன்னே சரின்னு சொல்லிட்டார். சாப்பிட்டோம், அவ்வளவுதான். இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதன் பின்பு ஒரு காரியத்தை சொன்னேன், நாளைக்கு மத்தியானம் தான் நாங்க இறங்குவோம், நீங்க இறங்குற வரைக்கும் சாப்பாடுக்கு டென்ஷன் எடுக்கண்டா, எங்க கூட நீங்க சாப்பிட்டு வாங்க. அவருக்கு வர்ற எல்லா போன் கால்லையும் அவர் ஒரு காரியம் சொல்றாரு, என் கூட ஒரு பாஸ்டர் ஃபேமிலி வராங்க, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, அவங்க இந்த மாதிரி ஊழியம் பண்றாங்களாம், இங்கெல்லாம் மினிஸ்ட்ரி பண்றாங்களாம், அவங்க பாம்பேல இருக்காங்க, எனக்கு சாப்பாடுலாம் தந்திருக்கிறாங்க, அவங்க இயேசுவின் பிள்ளை. இப்படி நிறைய காரியங்களை யார் சொல்றா, யாரெல்லாம் அவருக்கு போன் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க பையன் கிட்ட பேசுறாரு. லாஸ்ட்ல கொஞ்ச நேரத்துல உங்க பையன் கிட்ட பேசுறான், ஐயா நீங்க யாரு, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, நான் குஜராத்ல இந்த பகுதியில இருக்கேன், இந்த பகுதிக்கு நீங்க ஊழியத்துக்கு வந்தா எங்க வீட்டுக்கு வாங்க, எங்களையும் நீங்க பணி செய்யற இடத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்துல, நாம் இருக்கிற ஸ்தானத்துல, இது நான் பெருமைக்காக எந்த காரியத்தை சொல்லல, நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து, நாம் இருந்த இடத்துல இருந்து அவருடைய பணியை நாம செய்கின்ற பொழுது அந்த பணி நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க நல்லா வாசித்து பாத்தீங்கன்னா, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் இந்த 15ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி. பைபிளை திருப்பி இருக்கீங்களா, கையில எல்லாம் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? மொபைல் வச்சிருந்தா அப்படியே ஓரங்கட்டி வச்சிருங்க. பைபிள் கொண்டு வரலாம், பக்கத்துல இருக்கிறவங்க பைபிளை பாருங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்துல வந்து சேர்ந்தார்கள். யாரெல்லாம் வந்தாங்க வசனத்தை கேட்க? யாரெல்லாம் வந்திருக்கா? பாவிகளும் வந்திருக்கிறாங்க, ஆயக்காரர் வந்திருக்கிறாங்க, வசனத்தை கேட்கும்படி எல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அப்பொழுது, எப்பொழுது? இந்த வசனத்தை கேட்கும்படியாக வந்த பொழுது யாரெல்லாம் வர்றா பாருங்க, பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து இயேசுவின் வார்த்தைகளை கேட்கும்படியாக பாவிகள் வருகிறார்கள், ஆயக்காரர்கள் பிரஜாதி ஜனங்கள் வருகிறார்கள். இதை யார் வெறுக்கிறா, யார் முறுமுறுக்கிறா? பரிசேயர்கள், வேத பாரகர்கள். அவர் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. எதை குறிச்சு முறுமுறுக்கிறாங்க? இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட என்ன செய்யறாரா? சாப்பிடுகிறார். பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். இந்த வார்த்தையை அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த வார்த்தைகளை
அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமை தான் கீழே சொல்லப்பட்ட ஓமை. இங்க என்ன நடக்கு? ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆடு இருக்கு? எத்தனை ஷீப் இருக்கு? 100 ஷீப் இருக்கு. அப்படிதானே? 100. ஆண்டவருடைய கணக்கு வேற, நம்ம கணக்கு வேற. சரியா? இப்போ நம்ம ஆடு மேய்க்கணும். நான் ஆடு மேய்க்கணும்னு வச்சுக்கிடுங்களேன். நான் ஆடு மேய்க்கிறேன். அதனால நான் சொல்றது தப்பு கிடையாது. ஏன்னா நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தேன். நான் ஒரு காலத்துல என் சொந்த மாடுகள் எல்லாம் மேய்த்து கொண்டிருந்தேன். இப்படி சொல்றதுனால எனக்கு வெக்கம் கிடையாது. ஏன்னா நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கும் எங்களுக்கு ஆடுகள் மாடுகள் எல்லாம் இருக்கு. திரளா இருக்கு. வேணா வந்து பாருங்க. குற்றாலம் பக்கம் எங்க கிராமம் ஆலாங்குளம் வந்து சேருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க ஒரு காரியம் நடக்கு. இப்போ நீங்களும் இல்ல நான் ஆடு மேய்க்கணும்னு ஒரு 100 ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். அதுல ஒரு ஆடு என்ன செஞ்சுட்டு காணாம போயிட்டு, பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு சொல்லி நீங்க பார்க்கண்டாம். நீங்க உங்களே நீங்க கொஸ்டின் பண்ணி பாருங்க. இப்ப உங்ககிட்ட நீங்க ஆடு மேய்ச்சிருக்கீங்க. நீங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு காணலையா, எப்படியும் மிஸ் ஆயிட்டு, நீங்க என்ன செய்வீங்க? உங்க மைண்ட்ல கணக்கு ஓடும். அப்பாவுக்கு எப்படி கணக்கு சொல்றது? ஒரு ஆடு காணாம போயிட்ட எப்படி கணக்கு சொல்றது? ஒரு கொஸ்டின் வரும். வேற என்ன வரும்? எப்படியாவது பொய் சொல்லி என்ன செய்யணும்? இத கணக்கு என்ன செஞ்சிடணும்? சொல்லிடணும். ஏதோ தப்பு நடந்து போச்சு, மிஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 99 ஆட்டையும் எங்க கொண்டு சாப்பீங்க? வீட்டுல கொண்டாந்து அந்த ஆடு அடைக்கிற பட்டியல கொண்டாந்து செய்வீங்க, சேர்த்துருவீங்க. ஒண்ணு எப்படியும் மிஸ் ஆயிட்டு 99 நீங்க என்ன செஞ்சிருவீங்க? கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அப்பாட்டையோ இல்ல வீட்லயோ நீங்க ஷேர் பண்ணுவீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வாசிங்கம்மா. Shall we read in English? Shall we read in English? 4th word. அதுக்கப்புறம் தமிழ்ல வாசிங்கக்கா. ஆமென். தமிழ் வாசிங்க இப்போ. சரி. 99 ஆடுகளையும் எங்க விட்டுட்டு? வனாந்தரத்துல, டெசர்ட் பிளேஸ்ல, ஒண்ணுமே இல்லாத இடத்துல விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. ஆண்டுடைய கணக்கு பாருங்க. 99 அது ஒரு இடத்துல இருக்கும், நிச்சயம் இருக்கும். அவருடைய எய்ம் என்ன? அந்த ஒன்லி ஒன் எப்படியாவது என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இதுதான் ஆண்டுடைய கணக்கு. ஒரு திரள் கூட்ட மக்கள் இருக்கிறாங்க வைங்களேன். இந்த திரள் கூட்ட மக்கள்ல ஒரே ஒரு ஆத்துமா கிறிஸ்துவின் சமூகத்துல வறுமையானால், கிறிஸ்து என்கிற ரட்சிப்பின் பேழைக்குள்ள வறுமையானால், அந்த ஆத்துமா மூலமாக அந்த திரள் கூட்டத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்த முடியும் என்கிற அந்த ஃபெய்த்ஃபுல்லான ஒரு மகிமை தான் இந்த ஒரு காஸ்பலுடைய இந்த அதிகாரம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்க ஏன் அடிக்கடி ஒரு ஆதிவாசி பிள்ளைங்களை சப்போர்ட் பண்ணுங்க நாங்க ஏன் கேட்கிறோம் தெரியுமா? இப்போ ஒரு இடத்துல ஹாஸ்டல் நடத்துறோம். நம்முடைய மகாராஷ்டிராவில் தனோரா அப்படிங்கிற இடம். அடுத்த மாதம் ஒரு டீம் என் கூட வர்றாங்க. அதுக்கு அடுத்த மாதம் செம்பூர் CNI சர்ச்சில் இருந்து செப்டம்பர் 1st வீக் யூத் பிள்ளைங்க வராங்க. சரியா? நானும் யூத் பிள்ளைங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க ஒன்னும் சைலண்டாவே இருக்கீங்க. சரி, அதுக்கான பிளான் பண்ணுங்க. இந்த தனோரா அப்படிங்கிற பகுதிக்கு நாங்க போறோம். இந்த தனோராவில் ஒரு ஹாஸ்டல் இருக்கு. இந்த ஹாஸ்டல்ல 90-95 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த ஹாஸ்டல் பிள்ளைங்களை நம்ம ஒருத்தர் சப்போர்ட் பண்றோம்னு வைங்களேன். யாராவது ஒருத்தர் ஒரு ஹாஸ்டல் பிள்ளைய மாதம், இங்க ஒரு சில அண்ணன்மார் சப்போர்ட் பண்றீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாதம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு ஹாஸ்டல் பிள்ளை நாங்க ஏன் உங்ககிட்ட கேட்கறோம்னு சொன்னா, அந்த ஹாஸ்டல் பிள்ளை இருக்கிற கிராமத்துக்கு அந்த பிள்ளைய நம்பி யார் போவா? அங்க ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்க அந்த கிராமத்துக்குள்ள போயிட்டு வருவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக விடுதி பிள்ளைகள் மூலமாக அந்த குடும்பமே கிறிஸ்துவின் பேழைக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அநேக விடுதி பிள்ளைகளுடைய ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைகள் மூலமாகவே அநேக மக்கள், ஒரு குழந்தை கிறிஸ்துவின் அபிஷேகத்துல வந்துட்டுன்னு சொன்னா, அதான் அடிக்கடி சொல்லுவேன், என் நிமித்தம் என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார், என்னுடைய சகோதரன் சகோதரி எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு கர்த்தரை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார், கர்த்தர் என் நிமித்தமாக என் குடும்பத்திற்கு காஸ்பல் கொண்டு செல்வதற்கு அவர் கிருபை செய்தார். அப்படியானால் ஒரு ஆடு அல்லது ஒரு ஆத்துமா நமக்கு கிறிஸ்துவின் மந்தையில வருகின்ற பொழுது அந்த கிறிஸ்துவின் அபிஷேகம் அந்த ஆத்துமா மூலமாக ஒரு கூட்ட மக்களுக்கு காஸ்பல் செல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஆமென். சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலின் ஒரு கவியை, நமக்கு தெரிந்த ஒரு கவிதான். உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே. பாடிருக்கோம்ல, இந்த பாடல்லாம் படிச்சிருக்கீங்களா? நம்ம சபைகள்ல ஆராதனைகள்லாம் படிச்சிருப்போம். சிலுவை என் முன்னே உலகம் என், படிக்கலாமா? சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த பாடல் எங்க இருந்து உருவாச்சு தெரியுமா? 150 வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய தேசம் அப்பொழுது பிரிக்கப்படவில்லை, ஸ்டேட்டுகளாக மாநிலங்களாக செப்பரேட் பண்ணப்படவில்லை. சவுத் ஈஸ்ட், சரி, நார்த் ஈஸ்ட்ல அங்கே நாகாலாந்து, அப்பொழுது நாகா இன மக்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. இந்த நாகா மக்கள் மத்தியில வேல்ஸ் தேசத்தில் அந்த காலங்களில் ஒரு எழுப்புதல் ஏற்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்ட மக்கள், அதில் ஒரு சிலர் ஊழியர்களாக இந்தியா தேசத்தின் மேல் பாரம் கொண்டு இந்தியா தேசத்திற்கு வருகிறார்கள். அந்த நாகா மக்கள் மத்தியில ஒரு மிஷனரி குடும்பம் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அநேக எதிர்ப்பு, அநேக உபத்திரவங்கள், அநேக பாடுகள். இந்த எதிர்ப்புகள் பாடுகள் மத்தியில ஒரே ஒரு குடும்பம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். கணவர், மனைவி, 2 பிள்ளைகளோடு குடும்பத்தில் கர்த்தர் செய்த நன்மைகள் நிமித்தம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். மிஷனரிகள் ஒரு பக்கம் ஊழியத்தின் பாதையில் இருக்கிறாங்க, இவங்க ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க. இவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அந்த பகுதியில ஒரு விதமான எதிர்ப்புகள் வர ஆரம்பித்தது. பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் இருந்தும் எதிர்ப்புகள், அந்த சொந்த கிராமங்களில் இருந்தும் எதிர்ப்புகள் வர ஆரம்பித்தது. இதை பார்த்து அந்த கிராம தலைவன் அந்த குடும்பத்தை ஊருக்கு நடுவில் அழைத்து, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, உனக்கு எந்த விதமான வசதிகளும் நாங்க செய்து தர முடியாது, நீ கிராமத்தை விட்டு வெளியே போல, அந்த இயேசுவை மறுதலி அப்படின்னு இருக்கிறான். அவன் சொல்லியிருக்கிறான், இந்த கிராமம் தான் எனக்கு வாழ்வாதாரம், இங்கதான் எனக்கு எல்லாமே இருக்கு, நான் எதுக்கு வெளியே போகணும், நான் இயேசுவுக்காக வைராக்கியமாக இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறான். அவன் மறுபடியும் மிரட்டுகிறான், உன்னுடைய 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 பிள்ளைகளையும் நாங்க கொன்னுருவோம் அப்படிங்கிறான். அவன் அதுக்கும் அசந்து கொடுக்கல, மனைவி அசந்து கொடுக்கல, இயேசுவுக்காக வைராக்கியம் கொண்டார்கள். அந்த திரள் கூட்ட மக்கள் மத்தியில அந்த 2 பிள்ளைகளையும் அம்பு எய்து கொலை செய்கிறார்கள். பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்பாக மரித்து போய் விடுகிறார்கள். கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் கொண்டதனால, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இல்லை, இயேசுதான் எங்களுக்கு எல்லாம், இயேசுவின் சித்தம் இல்லாமல் எங்கள் பிள்ளைகள் மரிக்கப்படுவது கிடையாது, எங்கள் பிள்ளைகள் மரித்தாலும் பரலோகத்தில் இருப்பாங்க, சந்தோஷம் என்று சொல்லுகிறான். மீண்டும் அந்த தலைவன் சொல்லுகிறான், உன் மனைவியை உன் கண்முன்பாக நாங்கள் கொலை செய்ய போகிறோம், நீ என்ன சொல்கிறார்? இயேசுவை மறுதலி, இயேசுவை மறுதலி என்று சொல்லியிருக்கிறான். அப்பொழுதும் அவன் அசந்து கொடுக்கவில்லை. தெய்வத்தினுடைய திட்டம் இல்லாம என் மனைவியையும் உங்களால் என்ன செய்ய முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது, அப்படியே எடுத்தாலும் என் மனைவியும் பரலோகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அவன் கண்முன்பாக வேண்டிய மனைவியையும் கொலை செய்து விடுகிறார்கள். இப்ப கிராம தலைவன் சொல்லுகிறான், உன்னுடைய பிள்ளைகள் மரித்து போய்விட்டார்கள், உன்னுடைய மனைவியையும் உன் கண் முன்னே நாங்கள் கொலை செய்து விட்டோம், இப்ப இருக்கிறது நீதான், நீ மறுதலி, நீ இயேசுவை மறுதலி, அப்படி இல்லைன்னு சொன்னா உயிரோடு வாழ முடியாது என்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அப்பொழுது அவன் சிரித்து கொண்டே சொன்னானா, என் பிள்ளைகளே போயிட்டாங்க, என் மனைவியும் போயிட்டா,
நான் இருந்து என்ன செய்ய போகிறேன், என்னையும் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் இயேசுவுக்காக வைராக்கியம் கொள்கிறேன் என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தானா. அந்த நேரத்தில் ஒரு காரியம் சொன்னானா, சிலுவை என் முன்னே இருக்கிறது, உலகம் என் பின்னே இருக்கிறது, நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன், கிறிஸ்துவுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறான். அவனையும் கொன்று விடுகிறார்கள். அன்று இரவு அந்த கிராம தலைவனுக்கு ஒரு பெரிய ஷாக். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்துல ஒருத்தர் மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்று யாரோ ஒருத்தர் வந்து சொன்னதை இந்த குடும்பம் ஏற்றுக்கொண்டு 4 பேரும் சாவதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார்களே, என்ன காரணம் என்று தனக்குள்ளேயே சிந்திக்க ஆரம்பித்தானா. ஒரு இயேசுவுக்காக தங்கள் உயிரையே துச்சமாக எண்ணி, சிலுவை எனக்கு முன்பாக இருக்கிறது, உலகம் எனக்கு பின்பாக இருக்கிறது சொல்லி தன்னை முழுவதுமே தியாக பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறானே என்று சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்து, அந்த மாற்றத்தின் விளைவு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவன் மாத்திரமல்ல, அவனை சார்ந்த கிராமங்களும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் கொண்டது. அதிலிருந்து எழும்பினதுதான் நாகா மக்கள், நாகாலாந்து என்கிறதான ஒரு மாநிலம். அப்படி இந்தியா தேசத்துல நாகாலாந்து மாநிலம் உருவாக்கப்பட்டு more than 95% கிறிஸ்தவர்கள் இங்கு வசிக்கிறார்கள் என்று சொன்னால், இரத்த சாட்சியாக இரத்தம் சிந்தப்பட்டதின் விளைவு ஒரு எழுப்புதல் உண்டானது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதாங்க பரலோகத்துல மகிழ்ச்சி, பரலோகத்துல சந்தோஷம் இதுதான். ஸ்தேவான் தன்னை ஒப்பு கொடுத்தான், ஒரு பிலிப்பு எழும்பினான், ஒரு பெரிய அசைவு உண்டானது. திரள் கூட்ட மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். நாமும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் கொள்ளுவோம், கிறிஸ்துவின் நாமத்திற்காக எழுந்து நிற்போம், பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்ப்போம். அதுதான் கிறிஸ்துவுக்கு மகிழ்ச்சி, அதுதான் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி, அதுதான் பரலோகத்திற்கே மகிழ்ச்சி. அந்த ஒரு மனநிறைவோடு தேவ சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளின் இந்த மத்தியான பொழுதிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகியிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த காரியங்களுக்காக நன்றி அப்பா. எங்கள் திருச்சபையின் மூலமாக, எங்கள் மூலமாக, எங்கள் சபையின் மூலமாக, என் மூலமாக ஒரு மகிழ்ச்சி பரலோகத்திலே உண்டாக வேண்டும். அதற்கு நான் உமக்கென்று வைராக்கியம் கொள்ள வேண்டும், உமக்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியங்களுக்கு எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். என்னில், எங்களில் நீர் மகிமைப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து இந்த சபையும் சபையினுடைய விசுவாச குடும்பங்களையும் ஆசீர்வதித்து தார். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.